கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்டது முதல்ல செஞ்சு கொடுத்தாங்க. அது மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி? அது மட்டும் போதுமா இல்ல, இவன் அப்பா விட்டு காசு மக்களை பாக்குறதுக்கு வராம இருக்க போறது இல்ல. அப்படியே வந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க, அவர் தொட்டிட்டாரு, அவர் கட்டி பிடிச்சாரு, தேவையில்லாம வதந்திய கலப்புறீங்களே. அந்த இதுக்கே ஒரு ஆட்டம் கண்டு பயந்துட்டீங்களே. நான் யாருன்னு முதல்ல அவர் நிரூபிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் முதல்வர் என்ன எல்லாமே நடக்கும். விஜய் ரசிகர்கள் வளர்க்குறாங்கல்ல, வளர்ந்து கொண்டு வராங்கல்ல, மாநாட்டு கூட்டத்தை பார்த்தீங்களா? ஒரு இளைஞர் வரான்னா நம்ம வழி வைக்கணும். அரசியல் தலைவர் ஆகிட்டாரு, கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும் இருந்ததுனால ஓரளவு கம்மியாக இருக்கும். இப்போ எல்லாருமே கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் சிஎம் ஆனார்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். விஜய் பிறந்தநாள் மட்டும் இல்லாமல் இனிமேல் படம் நடிக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதாவது நல்ல நடிகர், நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்காரு, திடீர்னு நல்ல டாப்புக்கு போகும்போது தொழிலை நிப்பாட்டிட்டு வேற தொழில் போயிடுறாங்க. அதை அப்போ வந்து இத்தனை நாள் கஷ்டப்பட்டது பலனை அவரை அனுபவிச்சிட்டாரு, நாங்களும் அனுபவிச்சிட்டோம். அந்த ஒரு திருப்தி இருக்கு. அவருடைய இத்தனை நாள் சினிமாவில் பார்த்துட்டோம். அவர் வித்தியாசமாக அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு, அது வந்துட்டார். அதுக்கு நான் தான் காரணமாக இருந்திருக்கிறேன். ஏன்னா அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போது அரசியலுக்கு வர மாட்டார்னு எல்லோரும் சொன்னாங்க. நான் யூடியூப் சேனல்லே போல்டாக பேசி அவர் அரசியலுக்கு வருவார் சொன்னோன்னே நான் தான். அதுக்கப்புறம் தான் பல யூடியூப் சேனல்கள் ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையிலே நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டுறாங்க. ரெண்டாவது அவர் இத்தனாம் தேதி தான் கட்சி அறிவிப்பாருன்னு, அதே மாதிரி இத்தனாம் தேதி அறிவித்தார். மாநாடு இத்தனாம் தேதி தான் போடுவார்னு அத்தனாம் தேதி தான் மாநாடு போட்டார். பொதுக்குழு இத்தனாம் தேதி தான் அமைப்பாருன்னு அதேமாதிரி பொதுக்குழு போட்டார். இப்போ அடுத்தால வந்து சுற்றுப்பயணம் வரலையே, எங்களெல்லாம் பார்க்கலையே அப்படின்னு மக்கள் ஆரவாரம் பண்ணுறாங்க. இன்னொரு 10 நாள்லேருந்து அதிகபட்சம் ஒரு 15 நாளுக்குள்ளே அவர் தயாராகிடுவார். முதல் ஸ்டார்டிங் அநேகமாக மதுரை திருநெல்வேலி இந்த பேஸ் தான் அவருக்கு ஜாஸ்தி ரசிகர்கள் இருக்காங்க. கட்சி தொண்டர்களும் அங்கே தான் இருக்காங்க. அதனால் விரைவில் அவர் வந்து மக்களை சந்திக்க வீதியாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக முதல்வர் ஆயிரம் 2026 கண்டிப்பாக அதிகம் சொல்ல வரேன். அதாவது இதுக்கு முன்னால் வந்து எந்த கட்சியில் வந்து பெண்களும் இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய பெண்கள் ஓட்டு வங்கி எதில் விழுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இதுக்கு உதாரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், 2வது ஜெயலலிதா அம்மா. அவங்களுக்கு பெண்கள் சப்போர்ட் கிடச்சிது. பெண்களுடைய அதுவும் இஸ்லாமிய பெண்களுடைய ஓட்டினால தான் ஜெயலலிதா அம்மா ஜெயித்தாங்க. இப்போ அதே ஒரு சென்டிமெண்ட் ராசி. அதாவது இவருக்கு பிறந்த தேதி வந்து 22ஆம் தேதி தான் பிறந்தநாள். அந்த நேரத்தில் நான் அவரை பற்றி பேசுறதுல அவர் என் காலத்தில் வாழ்ந்ததை வச்சு நான் சந்தோஷப்படுறேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அவருடைய பிறந்த தேதி 22 கூட்டினா 4ன்னு வருது. 4ங்கிறது வந்து முதல்ல சோதனையை கொடுக்கும், அப்புறம் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி இவருடைய கட்சியின் பேரே பார்த்தீங்களா, கட்சியின் பேரே வெற்றி தான். அது வருது, அந்த இதை வச்சதுனாலே இவருக்கு வெற்றி தான். ரெண்டாவது அவர் வந்து மெயின் மக்களுக்கு பிடிச்சது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி லேடிஸுக்கு பிடிச்ச விஷயம்லாம் அவங்களாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோயில் போகிறவங்க. இவர் ஏதோ மத சம்பந்தமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிடுவாரோ, கடவுள் மறுப்பு கொள்கையாக வந்துருமோ அந்த கட்சி நினைச்சாங்க. இவர் எடுத்தோடனே சொல்றாரு கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான் எங்களை இருக்கணும்னு. விஜய் அரசியல் வரதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அரசியல் வந்து யாரெல்லாம் வரலாம், அவன் தான் வரணும்னு கிடையாது. ஆனால் கொஞ்சம் ஓட்டு பிரியும். ஆனால் திருமணம் என்ன சொல்கிறேன், நேற்று வந்தவங்களாம் நீ கட்சி ஓப்பன் பண்ணிட்டு நான் தான் 2026 முதல்வராக போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்ற திருமாவளவனுக்கு தவறு அது சொல்லவே கூடாது. அவரும் ஒரு பொலிட்டிக்கல் கிடையாது, சொல்லக்கூடாது. முக ஸ்டாலின் கூட தான் சொல்றாரு. அதான் அவர் சொல்றது தப்பு தான். அவர் மட்டும் என்ன இப்போ மக்களுக்கு இதை பண்ண அதை பண்ணன்றாரு. என்ன பண்ணாரு, லேடிஸ்க்கு ஃப்ரீயாக விடுறாரு பஸ்ஸு, அதுதான். நான் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இன்கம் கட்டுறேன், 10,000 ரூபாய் கட்டுறேன். ஆனால் மோடி ஆட்சி நல்ல ஆட்சி. விஜய் வர்றது அரசியல் வந்து நல்லது தான், ஓட்டை பிரிக்கிறதுனால நல்லது தான். விஜய் அரசியல் வரதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வரட்டும், எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கு, அவரும் வரட்டும், வந்து நல்லது செய்யட்டும். படிக்கிற இளைஞர்களுக்கு புதுசாக வேலை வாய்ப்பு உருவாக்கட்டும். நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, அந்த வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு
சைட்லேருந்து என்ன பண்ணுவாரோ பார்க்கலாம். விஜயோட பிறந்த நாள், அதே மாதிரி இப்போ அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றும் போல் என்றும் எல்லாம் வளமும் பெற்று பெருவாழ்வு வாழட்டும். அதே மாதிரி இனிமேல் படத்துக்கு இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜனநாயக படத்தோட லாஸ்ட் படம்ன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா இந்த மாதிரி படம்? ஏன்னா ஒரு அரசியலில் ஒரு சில முக்கியமான விடயங்களை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் வந்து அந்த சினிமாவை தவிர்த்து தான் ஆகணும். அது அவர் எடுத்துருக்க ஸ்டாண்ட் நல்ல ஸ்டாண்ட் நினைக்கிறேன். திருமாவளவனாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாலினாக இருக்கட்டும், நேற்று கட்சி ஓப்பனும் முதல்வர் ஆகணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் மாத்திரம் அப்பா அரசியலுக்கு வந்து பையன் நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சிது. இவங்க அப்பா அப்படி இல்லையே. இவங்க அப்பா அரசியல் தெரியும், சந்திரசேகருக்கு அரசியல் தெரியும். ஆனால் இவர் அதை பற்றி சம்மந்தம் தெரியாது, புதுசாக வந்திருக்காருன்னு சொல்ல முடியாது. அடித்தளம் ஸ்ட்ராங்காக போட்டு தான் வந்திருக்கிறாரு. இல்லைடா இது வரைக்கும் நீங்கள் சூப்பர் ஸ்டார் நாங்கள் ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் பின்னால் போனோம். கடைசியில் எங்களுக்கு என்ன செஞ்சார்? கட்சி ஆரம்பிச்சு ஒரு மீட்டிங் ஒரு மாநாடு போடல, ஒன்றும் போடல, மக்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யலை. கடைசியில் எனக்கு துட்டே பிரதானம், எனக்கு சினிமாவே பிரதானம்னு இப்போ கழிட்டு அவர் ஓடிட்டார். அப்போ இவர் சரத்குமார் பார்த்தார், அவர் பின்னால் சரி அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நம்ம அதில் இணைவோம், ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்குவோன்னு பார்த்தா அவரும் கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு போய் அடுத்த காலில் போய் விழுந்துட்டார். முடிஞ்சு போச்சு. இவர் அப்படி செய்வார்னு எதிர்பார்த்து பண்ண மாட்டார். அதே சமயம் வந்து விஜய் வந்து நேற்று வந்தவங்களாம் கட்சி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி முக ஸ்டாலின் திருமாவெல்லாம் சொல்கிறாங்க. விஜய் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் இவர் எதிர்ப்பு கொடுக்க தான் செய்வாங்க. எதிர்ப்பு கொடுத்தா தான் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்லி அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதை வெளிப்படுத்துகிற ஒவ்வொருத்தருடைய அரசியல் புள்ளிகளுடைய ஒவ்வொரு முடிவு. அதுக்கும் விஜய் வந்து அவங்க உண்மையாகவே எதிர்க்காங்களான்னு கேட்டு பாருங்கள். பர்சனலாக யாராவது வீடியோ எடுத்து பாருங்கள். இல்லைங்க அவரும் வரட்டும் இருக்கட்டும் நல்லது செய்யட்டும் தான் சொல்லுவாங்க. விஜய் பர்த்டே எப்படி பார்க்குறீங்க? இப்போ அரசியல் தலைவர் ஆகிட்டாரு, கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். முன்னாடி சினிமா இருந்ததுனால ஓரளவு கம்மியாக இருக்கும். இப்போ எல்லாருமே கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் சிஎம் ஆனார்னா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நான் அவருக்கு தான் ஓட்டு போடுறேன். அப்படிங்க. இந்த 2 தலைமுறை ஆண்டிடுச்சு. சரி, இப்போ விஜய் அரசியல் வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியலா? எனக்கு விஜய் அரசியல் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. எப்படி எல்லா மக்களுக்கு கொஞ்சம் பேர் ஆதரிக்க, ஆனால் அவர் எந்த கட்சியில் போய் சேர்றாருன்னு தெரியாது. தனித்து தான் நிற்கும்ன்றாரு. தனிச்சுன்னா ஓகேலாம். ஆனால் விஜய் வரனால திமுகவுக்கும் திருமாவளவனுக்குலாம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உண்மைதானா? அதை சொல்ல நான் சொல்ல முடியும். ஆனால் ஓட்டு பிரிப்பாரா விஜய் வந்தனால? அதை பிரியலான்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டாலின் இந்த வாட்டி வருவாருன்னு நினைக்கிறேன். செய்கிறாரு, எல்லாத்தையும் செய்கிறாரு. பரவாயில்ல, ஒரு நம்பிக்கை இருக்குது. நிறைய கட்சி வந்து எல்லாம் ஓட்டு அந்த மாதிரி பிரிஞ்சு எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி கொடுப்பாருலாம் சொல்கிறாங்களா? அதை நம்புறீங்களா? அது தெரியல, வந்தாதான் தெரியும். என்ன களத்துக்கே விஜய் வரலன்னு சொல்கிறாங்களா? அது எப்படி? அதுவுமே களத்துக்கே வரல, பேசிகிட்டே இருக்காரு. ஆனால் களத்துக்கே என்ன வரல. ஜெயலலிதா நல்லா ஆட்சி செஞ்சாங்க. நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? நம்புகிறோம். நம்ம அதிமுகவோட கூட்டணி சேர்றதாவும் அதிமுக கூட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க விஜய். சொன்னால் இது பாஜக போயிட்டு போயிருங்க. பாஜக அவங்க ஒன்றும் வித்தியாசம் இல்லை. விஜய் போக மாட்டார். ஒரு எல்லா கடைசி நிமிஷம் எப்படி ஐடியா பண்ணுறான்னு தெரியும். 2026 சிஎம் ஆயிடுவாரா? எப்படி நான் வர்றான்னு சொல்கிறீங்க? எப்படி சிஎம் எப்படி சொல்கிறீங்க? சான்ஸ் கிடையாது, வர முடியாதுப்பா. ஆனால் காலகாலமாக ஏடிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே டிஎம்கே இருக்குது. அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, நான் ஓட்டு லிஸ்ட் இருக்குது. அதை மீறிலாம் அவர் வர முடியாது. ஓட்டு பிரியும், அவ்வளோதான். இல்லை அது சான்ஸ் கிடையாது. ஆனால் விஜய் பார்த்து பயப்படுறாங்க எல்லா கட்சிகளும். பயப்படுறாங்க. குறிப்பாக திமுக பயப்படுதுன்னு சொல்கிறாங்க. உண்மைதானா? எல்லாம் பயப்படுது, எல்லாம் தான் பயப்படுறாங்க. எல்லாருமே பயப்படுறாங்க. ஓகே. அது வர்றதுனால எல்லாருக்கும் அலர்ஜி ஆகுது. என்னடா ஆகிட போகுது, இப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமான்றாங்க. மக்கள் பேசுகிறாங்க, நான் பேசலை. நான் மட்டும் போய் பேட்டி கொடுக்குறேன். மக்கள் பேசுகிறாங்க, எப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, இதே மாதிரி ஆகிடுமா, அதே மாதிரி ஆகிடுமா அப்படின்னு. இளைய காமராஜர், எம்ஜிஆர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அப்படி இல்லை. ஆனால் விஜயகாந்த் மாதிரி ஒரு மனுஷன் வரவே முடியாது. விஜயால கூட அப்படி வர முடியாது. சான்ஸே கிடையாது. விஜயகாந்த் அது ஒரு தெய்வம் மாதிரி. எம்ஜிஆரோட பெஸ்ட் விஜயகாந்த். ஆனால் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாரா? தமிழ்நாடு நல்லது பண்ணுவாரா விஜய்?
யாரு விஜய். வந்தால் தானே ம் வர விட மாட்டாங்க சார். ம் நீங்கள் விருப்பப்படுறீங்களா விஜய் வரணும்? நீங்களும் விருப்பப்படுறீங்க? ம் வர முடியாது, வர விட மாட்டாங்க. ம் படம் நடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி மிஸ் பண்ணுறீங்களா? ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஆனால் திருப்பி நடித்தா வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒன்று. இந்த ரசிகர்களுக்கு தேவையில்லை. நான்லாம் ரொம்ப ரசிகர். எதிர்பார்க்குறோம். சரி, அந்த ஃபீல்ட்லேருந்து இதில் வந்து வேறு ஏதாவது மாற்றமாக பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு. இப்போ அதே மாதிரி நிறைய பேர் வந்து பவன் கல்யாண் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி அரசியல் பார்த்துட்டு நடிக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அவருக்கு தேவையான அளவுக்கு பண்ணிட்டாரு. ஃபுல்லாகவே இதில் வந்துடலான்னு எதிர்பார்க்குறாரு. வந்து பார்க்கட்டுமே. 2026 சிஎம் ஆகிடுவாரா? 90% தான் சொல்ல முடியும். ஏன்னாக்கா ஒரு காலத்தில் இருந்தவங்க வந்து ஏடிஎம்கேன்னா ஏடிஎம்கே, டிஎம்கேன்னா டிஎம்கே, விட்டு வெளியே வரமாட்டாங்க. நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. ஆமாம், இப்போ ஜென்ரேஷன் மாறும் போது எனக்கு அடுத்த தலைமுறைகள் அவர் பக்கம் வரும். இப்போ நான் வந்திருக்கேன்னா எனக்கு கீழே இருக்கிறவங்க வருவாங்க. முன்னாடி எங்கள் அப்பா எங்கள் அம்மா காலம்லாம் அதே ரெட்டைலைன்னா ரெட்டைல, சூரியன்னா சூரியன், மாற முடியாதுல்ல. எப்படி போனாலும் அந்த பட்டன் கிட்ட போனதும் கை மாறிடும். அது நம்ம இங்கேருந்து சொன்னா கூட வீட்டில் கிட்ட போகும்போது அந்த பட்டனுக்கு தான் போகும். அதனால இப்போ கொஞ்சம் வருவார், ஆனால் சிஎம் வர முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக 5 வருஷம் இது முடிஞ்ச அடுத்த இதுல வந்துடுவார். ஆனால் விஜய் களத்துக்கு வரமாட்டான்றாருலாம் சொல்கிறாங்க. அது நீங்கள் பார்க்குறீங்களா? விஜய் களத்துக்கு வந்து வராரா? இப்போ கூட இவ்வளோ அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு அவ்வளோ போராட்டம் நடத்துனாங்க. ஆனால் விஜய் போனதுக்கு அப்புறம் தான் அது பரபரப்பாக ஆச்சு. அப்போது அவருடைய அந்த ஸ்டார் அந்த ஃபேஸ் தேவைப்படுது. அப்போது இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவர் வந்து நின்னாருன்னா கண்டிப்பாக நடக்கும். தமிழ்நாடை விட்டு கூடிய சீக்கிரம் நீட்டு போகும்னு நினைக்கிறேன். அது விஜய் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை. களத்துக்கே வரமாட்டேன்றாரு விஜய். என்ன களத்துக்கு தான் வரணும்? இப்போதான் ஏங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தவன்ட்ட முதல் கை நீட்டி காசு வாங்கிட்டோம் ஒரு படத்துக்கு. அந்த படத்துக்கு இதுதான் கடைசி படம். அதையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு புலிவாலை பிடிச்ச மாதிரி அரசியல். நீங்கள் நினைக்கணும் இவ்வளோ ஈஸியாலாம் வரும், இவ்வளோ குயிக்காலாம் எவனும் வந்திருக்க முடியாது. முதல்ல ரஜினிகாந்த் மாநாடு போட்டாராங்க, விஜயகாந்த் போட்டான் மனுஷன். அவன் இப்போ தலைவன். சரத்குமார் போட்டாரா, கமல் போட்டாரா? எங்கள் பைசா அதை சம்பாதிச்சு தான் எல்லோரும் நடிக்க வந்தீங்க. எங்கள் பைசா எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேணாம், கொஞ்சமாவது கொடுக்க வேணாம். ஏதாவது நல்ல திட்டம் உதவி ஏதாவது செஞ்சுருக்காங்களா? இவன் செஞ்சுருக்கானயா? சிறு வயசில் கட்சின்னு ஆரம்பித்து கொஞ்ச நாள் 2 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே குழந்தைகளுக்கு படிப்பு இது சம்மந்தப்பட்டது முதல்ல செஞ்சு கொடுத்தானே. அது மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி? அது மட்டும் போதுமா? இல்லை, இவன் அப்பா வீட்டு காசு, அவன் சொந்தமாக சம்பாதிச்ச காசு அவன் கொடுக்குறான். கட்சி காசு எடுத்து செலவு பண்ணி கொடுக்கல, புரிஞ்சுங்களா? கொள்ளையடிச்ச காசை எடுத்து வந்து கொடுக்கல. கஷ்டப்பட்டு ஃபைட் சீனில் நடித்து ஒவ்வொரு ராப்பாகலாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு வெளியூரெல்லாம் போய் இருந்து ஷூட்டிங் நடித்து கஷ்டப்பட்டு வந்த பைசாவை நமக்கு கொடுக்கணும்னு தலையெழுத்தா? அவனுக்கு தேவையே இல்லையே. கொடுக்குறானே, வரத்துக்கு மேலே கொடுக்குறானையா? அப்போ இப்போ அவன் சொந்த காசாக கொடுக்குறான்னா இன்னும் பின்னால் சிஎம் ஆனால் அரசாங்க காசு இன்னும் எவ்வளோ கொடுப்பான்? அதை பாருங்க, பாசிட்டிவ் பாருங்க. நெகட்டிவ் பற்றி நமக்கு அவசியமே இல்லை. நெகட்டிவ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போட்டோம். இப்போ திமுகவாக இருக்கட்டும் இல்லை திருமாவளவனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நேற்று வந்தவங்களாம் அரசியல் கட்சி ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே சொல்கிறது தான். இப்போ கமலஹாசன் சொன்னார் டிஎம்கே குடும்ப அரசியல்னாரு. இன்னைக்கு அதில் தான் போயிட்டு லோக்சபாவில் வாங்கியிருக்காரு. ஸோ அதில் எல்லாம் சொல்கிறது தான். இவர் புதுசாக வராரு, இவர் எதுவுமே சொல்லலை, கூட்டணியும் சொல்லலை, எதையும் எதிர்க்கலை. நான் புதுசாக வந்து பண்ணுறேன்றார். பண்ணும்போது பார்ப்போம், ஒரு நம்பிக்கை தானே. ஒரு விஜய் நடிகர் விஜயை பார்த்ததுக்கும் அரசியல்வாதி விஜயை பார்க்குறது உங்களுக்கு எப்படி என்ன டிஃபரெண்ட் தெரியும்? அரசியல்வாதி விஜயை இன்னும் பார்க்கல, இப்போதான் வராரு. வந்து செய்யும் போது தான் தெரியும். இப்போ வரத்துக்கு முன்னாடியே அந்த கட்சி சார்ந்தவங்க ஒரு கவுன்சிலராவோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ இல்லை, ஆனாலும் அவங்க நிறைய செய்கிறாங்க. ஓன் காசை வச்சு செய்கிறாங்க. இப்போ மற்ற கட்சியெல்லாம் என்னென்னா வந்த பிறகு அதிலேருந்து எடுத்துகிட்டு தான் செய்கிறாங்க. புரியுதுங்களா? இதில் வந்து அவங்க இது வரைக்குமே வரல. வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் நிறைய இடம்லாம் மக்கள்லாம் நிறைய செய்கிறாங்க. வந்து இன்னும் செய்வாங்க. இப்போ நான் பணத்தை பார்க்கவே இல்லை. நான் செய்கிறேன்னா எனக்கு பணம் வரும்போது நான் இன்னும் செய்ய ஆசைப்படுவேன். அந்த மாதிரி அவங்க கையில் கொடுத்து பார்ப்போம். எதுவுமே கொடுக்கல. இப்போ விஜயகாந்தை வந்து கொடுத்து பார்த்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு கஷ்டப்படணும். எதிர்கட்சி தலைவராக உட்கார வச்சு அதோட அந்த மாதிரி இவரை பண்ணாமல் எதுவும் ட்ரோல் பண்ணி போடாமல். ஏன்னா படத்தில் நடிக்கும் போது டைலாக் வரும், அதை நிஜ வாழ்க்கையில் ஒரு அரசியலில் வரும்போது அந்த டைலாக்கை ட்ரோல் பண்ணி இதில் போட்டு இந்த மனுஷனையும் சாவச்சிடுது. அப்படியே விட்டுடுங்க, அவர் பண்ணுறத பண்ணட்டும். இளைய காமராஜர் சொல்கிறதா இருக்கட்டும், இளைய எம்ஜிஆர் எல்லாருமே நான் கொடுத்த அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். அது அவங்கவுங்க மனசை பொறுத்து. இப்போ நான் உங்களை அண்ணன் கூப்பிட்றேன்னா அண்ணன் ஆகிட இது மைக் எடுத்துகிட்டு போயிட போகிறீங்க. அந்தமாரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிட்றாங்க, அதையும் ட்ரோல் பண்ணுறாங்க. அதெல்லாம் பிடிக்கல, அவ்வளோதான். ஆனால் விஜய் வந்ததுனால திமுக பயப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவனுக்கு அடுத்தது ஒருத்தர் ஜாயின் பண்ணாங்க வந்துடுவானோன்ற பயம் தானே. எல்லாருக்குமே வர பயம்தான். ஆனால் இந்த டைம் ஃபுல்லாகவே அடித்து வர மாட்டேன்.
ஓரளவுக்கு தட்டி தூக்கலாம், அதாவது உடைக்கலாம். இப்போ 4 அணியாக இருக்குது, ஏடிஎம்கே, டிஎம்கே, இன்னொன்று இப்போ இந்த சீமான், அடுத்தது இவர், 4 பக்கம் சேர்த்துறோம். இப்போ சீமான் அண்ணன் கூட முதல்ல இருந்த அளவுக்கு ஸ்பீச்சிங் இப்போ இல்லை, அப்படியே அதுலேருந்தே நிறைய பேர் உடையிறாங்க. இது இப்போ தான் வந்திருக்கு, அடுத்த வருஷம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி இது எதுவும் சொல்ல முடியல. பனையூர்லேருந்து அறிக்கை மட்டும் தான் கொடுத்துட்ருக்காரு. ஏங்க அதுதான் சொன்னேன், அவருக்கு ஒரு குடும்பம் இல்லை, அவருக்கு ஒரு பையன் இல்லை, அவருக்கு ஒரு எதிர்காலம் இல்லை. அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு தாங்க அரசியலுக்கு வர முடியும். அதுக்கு டைம் இருக்குது, இன்னும் எலெக்ஷனுக்கு டைம் இருக்குது. ஜெயிக்கிறதுன்னு முடிவுக்கு வந்தாச்சு, ஏன் பயப்படணும்? மக்களை பார்க்கறதுக்கு வராமல் இருக்க போகிறதில்ல. அப்படியே வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் தொட்டிட்டாரு, அவர் கட்டி பிடிச்சாரு, தேவையில்லாமல் வதந்தியை கலப்புறீங்களே. அந்த இதுக்கே ஒரு ஆட்டங்கண்டு பயந்துட்டீங்களே. இன்னும் ஃபீல்டுக்குள்ளே வந்து இறங்கி ரோட்டுக்கு வீதிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? பேசின வாய் என்ன பண்ணுறது? நடக்காத காரியம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. நான் அஸ்ட்ராலஜி பார்க்குறோம், அந்த ஜாதகத்தை பார்க்குறவன் 4ஆம் நம்பர் என்ன எல்லாம் வேலை செய்யும்னு எனக்கு தெரியும். இப்போ நான் பல 1000 பேரை பார்த்துருக்கேன், புரிஞ்சுட்டீங்களா? அண்ணா ஆட்சியை பார்த்துருக்குறேன், எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்துருக்குறேன், கலைஞர் ஆட்சியை பார்த்துருக்குறேன், ஜெயலலிதா ஆட்சியை பார்த்துருக்குறேன், இபிஎஸ் ஆட்சியை பார்த்துருக்கிறேன், ஓபிஎஸ்ஸையும் பார்த்துட்டு இப்போ சேலையும் பார்த்துருக்கேன். இவ்வளோ நாள் எனக்கு அரசியல் தெரியாமல் நான் இருந்தேன் கிடையாது. அவருக்கும் அரசியல் தெரியும், விஜய்க்கும் இதே மாதிரி. அவர் எல்லாரையும் அவர் வந்து என்ன எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்துருப்பாரு, கலைஞர் ஆட்சியை பார்த்துருப்பாரு. இன்னும் ஒரு ஜென்ரேஷன் தள்ளி போயிடுச்சு, அவ்வளோதான். அவர் அனுபவம் உள்ளவர் தான். சரி, இப்போ அவர் எழுத்து சொல்லட்டும் போது தானே தெரியும். முதல்ல அவர் பேசின பேச்சுக்கு உங்களால் செய்ய முடியல. இல்லை விஜய் தனிப்பட்ட முறையில் எதுவும் கொடுக்க முடியல. 2026 முதல்வர் ஆயிரம் விஜய் எடுத்தெடுப்பில் சொல்ல முடியாது இல்லை சார். இப்போ நான் என்ன ஓட்டு போட சொன்னால் நான் போடுவேன். ஆனால் என் மகன், என் மகள், அப்புறம் என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை போடுவாங்களா அப்படின்னு போகும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல. அதனால் நம்ம எடுத்தெடுப்பில் சொல்ல முடியும். நான் யாருன்னு முதல்ல அவர் நிரூபிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் முதல்வர் என்ன எல்லாமே நடக்கும். இளைய காமராஜர் அதே மாதிரி எம்ஜிஆர்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இளைய காமராஜர்ன்ற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் இல்லாமல் சமீபத்தில் ஒரு 3 வருஷமாக அவர் வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் பல குழந்தைங்கள் வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்றிருக்காங்க. ஒரு வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக அவர் இருந்திருக்கிறாரு. அதனால் அவர் இளைய காமராஜர் சொல்கிறதுல தப்பும் கிடையாது. ஹெல்ப் பண்ணிட்டா வந்து போதுமா? ஹெல்ப் பண்ணிட்டா போதுமா அப்படின்னா இல்லை, அதை வெளியில் கொண்டு வராங்க, அதுதான் தெரியும். மறைமுகமாக பண்ணியிருக்கலாம், எவ்வளோ பண்ணியிருக்கலாம், இப்போ வெளியில் வருது. அதனால எல்லாருக்கும் அவர் பேசும் பொருளாக இருக்காரு. ஆனால் விஜய் பார்த்து திமுக, அதிமுக, திரும்ப இந்த மாதிரிலாம் பயப்படுறாங்களா? பயப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் வச்சுருக்காங்க. அவங்களாம் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நல்லது செய்யும் போது மக்கள் யார் பக்கம் இருப்பாங்க மட்டும்தான் நமக்கு. பாஜக எப்படி பார்க்குது விஜய் நீங்கள் நினைக்கிறீங்க? பாஜகவை பற்றி பேசிட்டே சார், கட்சி இருக்கிறது பார்த்ததில்ல, அதை பார்க்குறோம். முழுத விஜயை பார்த்து திமுக பயப்படுதுன்னு சொல்றீங்களா? யாரா இருந்தாலும் பயப்படுதான். ஏன் பயம் இல்லாட்டா ஏன் உன் கட்சிக்காரங்க ஒருத்தர் கட்சிக்காரங்க அவனை பற்றி ஏன் பேசுறான்? தவறுதலா ஏன் பேசுறான்? உன்னால செய்ய முடியுதா? எவ்வளோ 2 பேர் பேசுறாங்க. அவன் சொந்த காசு ஏதாவது செலவு பண்ணியிருக்கான கட்சிக்கு. இப்போ கட்சி காசை வாங்கி சுரண்டி தாண்டா எல்லாரும் முன்னேறி வந்திருக்கீங்க. இத்தனை ஆட்சியிலையும் எல்லா கட்சியும் சேர்த்து சொல்கிறேன். இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் இல்லை. ஒரு கையில் மண், இன்னொரு கையில் புழுதி, அவ்வளோதான். இவன் சொந்த காசில் செலவு பண்ணுறான். இதை விமர்சிக்கிறீங்களாடா? அந்த விமர்சிக்கிறது கொஞ்சமாவது விமர்சிக்கிறதுக்கு ஒரு யோசனை வேணும். என்றைக்குமே பெண்களை தொட்டுட்டா டேஞ்சர். நீ விஜயும் பெண்களையும் தப்பாக பேசுறீங்கடா. அதிலே உங்கள் கட்சி யோக்கியதை தெரிஞ்சு போச்சா? இன்னொரு மினிஸ்டர் லேடி பெண்களை பற்றி தவறுதலாக பேசினாரு, அப்புறம் மன்னிப்பு கேட்குறாரு. என்னடா கட்சி இது? நீ பேசுவ, பெண்களை எது வேணா பேசுவ, இழிவுபடுத்துவ, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்ப. இனிமேல் இதுக்கு நீதிபதியெலாம் இனிமேல் சும்மா விட மாட்டாங்க. ஒவ்வொரு கேஸையும் தானே வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இனிமேல் தவறுதலாக பேசினா நீதிமன்றமே பெண்களை பற்றி யார் பேசினாலும் சரி, பெண்களை பற்றி தவறாக பேசினாலும் நீதிமன்றமே வழக்கு தொடர்ற மாதிரி வரும் இனிமேல். அதனால இனிமேல் ஒரு அரசியல்வாதியும் பெண்களை பற்றி பேச வேண்டியது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் தோணுன்னா தாய்மார்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வேண்டியது. இந்த பாச்சாலாம் இங்கே படிக்காது. அதுதான் விஜய் நுழைஞ்சிட்டான். கிண்டி கிளவி எடுக்கிறான். அவன் கேட்கறதுக்கு யாரையா பதில் சொல்ல முடியுது? ஏங்க தலைவன் பேசலாம், தலைவன் தாங்க பேசணும். கீழே இருக்க தொண்டன் பேசுகிறான். அப்போ யார் சார் தொண்டன் பேரெல்லாம் சொல்லிங்கன்னா ஊருக்கு கிராமத்துக்கு இருக்கான். விஜயை பற்றி பேசலைங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? உங்கள் தலைவனை பற்றி பேசு, உன் கட்சியை பற்றி பேசு, உன் கட்சியை இப்போ விஜய் ரசிகர்கள் வளர்க்குறான்ல, வளர்ந்து கொண்டு வரான்ல. மாநாட்டு கூட்டத்தை பார்த்தீங்களா? ஒரு இளைஞர் வரான்னா நம்ம வழி வைக்கணும். இப்போ எம்ஜிஆர் இருந்தார், சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார், சந்தோஷப்பட்டேன். ஜெயலலிதா அம்மா வந்தால் சந்தோஷப்பட்டேன். இபிஎஸ் ஒரு வரிசை எல்லோரும் வந்தாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்து தான் அப்போ இவரும் வரட்டுமே. இதில் என்ன தப்பு? நான் அப்போ வரக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிருந்தா அவங்க வராமல் இருந்திருப்பாங்களா? யார் கையில் இங்கே இருக்குது? யார் கையிலையும் கிடையாது. மக்கள் அவன் ஓட்டாம கையை காமிக்கிற ஓட்டு இதுதான் பேசும். சரி, ஓகே.
ஓட்டு தான் பேசும். கண்டிப்பாக 2020 ஓட்டு பேசுதா இல்லையான்னு பாருங்க.